தற்போதைய செய்தி, மயிலாடுதுறை ஆட்சியருக்கு பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கும் இதில் சம்பந்தம் இருப்பதாக தவறான தகவல்களை கூறியதாக மயிலாடுதுறை ஆட்சியருக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சீர்காழி சிறுமி பாலியல் தொடர்பாக பாதிக்கப்பட்ட குழந்தை மீதும் தவறு இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பொறுப்பற்ற முறையில் பேசியிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். மயிலாடுதுறை ஆட்சியருக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட குழந்தை மீதும் தவறு இருப்பதாக மயிலாடுதுறை ஆட்சியர் தெரிவித்த கருத்துக்கு அந்த கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். உங்கள் கருத்துக்களை கூறலாம் சிவகுமார். வணக்கம் மோகன்ராஜ். சீர்காழியில் 3.5 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நேர்ந்த சம்பவம் மிகவும் ஒரு பரபரப்பாய் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில சீர்காழியில் 3.5 வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குறித்து மயிலாடுதுறை ஆட்சியர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். இந்த கருத்து மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாக பார்க்கப்படுகிறது. இந்த கருத்து தொடர்பாக பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதள பதிவுல ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதுல சீர்காழியில் 3.5 வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குறித்து மயிலாடுதுறை ஆட்சியர் அந்த குழந்தையின் மீதுதான் தவறு இருக்கிறது என்று முற்றிலும் பொறுப்பற்ற முறையில் கூறியிருக்கிறார். அவருக்கு பாஜக சார்பில் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பெண்களும் பள்ளி மாணவிகளும் குழந்தைகளும் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி வரக்கூடிய நிலையில முதலமைச்சரும் அமைச்சர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழி போட்டு அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்டதன் தொடர்ச்சியே மாவட்ட ஆட்சியரின் இந்த முட்டாள்தனமான பேச்சுக்கு காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேற்கொண்டு விளம்பர நாடகங்களை அரங்கேற்றி தனக்குத்தானே பாராட்டு பத்திரம் வாசித்து கனவுலகில் சஞ்சரிக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எப்போதுதான் இயல்பு நிலைக்கு திரும்புவார் என்ற ஒரு கேள்விக்குறியை வைத்திருக்கிறார். அந்த வகையில சீர்காழி மாவட்ட செயலாளர் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் குழந்தை மீதுதான் தவறு இருப்பதாக கூறியிருப்பது, ஒரு IAS அதிகாரியே இவ்வாறு கூறியிருப்பது முற்றிலும் கண்டனத்துக்குரிய ஒன்று. இதற்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு குற்றச்சாட்டை பதிவிட்டிருக்கிறார். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். 3.5 வயது குழந்தை மீது தவறு இருக்கிறது என்ற மயிலாடுதுறை ஆட்சியரின் கருத்துக்கு அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் செய்தி குறித்த உங்கள் தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.